டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கிராபிக்ஸ் மல்டிமீடியாவில் டேட்டா கம்ப்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா கம்ப்ரெஷன்னா நம்ம டேட்டா சைஸை குறைக்கிற யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இந்த யூஸ் பண்ணினா ஃபைல் ஸ்டோர் பண்ண ஸ்பேஸ் ஆகும், அந்த டேட்டா சென்ட் பண்ண டைமும் கம்மியாகும். இன் சிம்பிள் டேர்ம்ஸில் டேட்டா ஃபேவரட் பிட்ஸை இன்புட் பண்ணுவாங்க. டேட்டா கம்ப்ரெஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று லாஸ்லெஸ் அண்டு லாஸி. லாஸ்லெஸில் ஒரிஜினல் டேட்டா எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குன்னா, லாஸில் இப்போ இந்த டேட்டா பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஹியூமன் ஏர் புரியாது டேட்டா. டேட்டா கம்ப்ரெஷனில் 2 டைப் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். வந்து லாஸ்லெஸ் இன்னும் லாஸி மெத்தட். லாஸ்லெஸில் பார்த்தீங்கன்னா ரன் லென்த்து, கப்மேனு, நம்மள அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேபிஜே, எம்டிஜே, எம்டி3 அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். லாஸ்லெஸ் கம்ப்ரெஷனில் டேட்டா லாஸ் இல்லை, ஒரிஜினல் டேட்டா ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணலாம். அதாவது லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் இஸ் a டேட்டா கம்ப்ரெஷன் மெத்தட் that reduces the size of the file without losing any information. அதாவது எக்ஸாம்பிளாக ரன் லைன் என்கோடிங், கப்மேன் கோடிங், அப்புறம் லம்பல் ஜிவ் கம்ப்ரெஷன் அதெல்லாம் வச்சு நம்ம அதாவது லாஸ்லெஸ்னாவே என்னன்னா எனக்கு கொடுக்குற ஒரு டேட்டா அப்படியே இருக்கும், பட் டேட்டா மட்டும் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். இதுதான் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்தது அதில் ரன் லென்த் என்கோடிங்னா சொல்லிடுவோம். இல்லை லாஸ்லெஸ்க்காக ரன் லென்த் என்கோடிங்னா சிம்பிள் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் எடுத்தது ரிப்பீட்டட் டேட்டா எலமெண்ட்ஸை கவுண்டாக வேல்யூ மாற்றிடும். எக்ஸாம்பிள், ஒரிஜினல் டேட்டாவில் ஏஏஏ, பிபிபி, சிசிடிடின்னு இருந்துச்சுன்னா கம்ப்ரெஸ்டு ஆனதுக்கப்புறம் என்ன ஒன்றா 5A, 3B, 2C, 4D அப்படின்னு மாறிடும். மீனிங் என்னென்னா 5 times A, 3 times B, 2 times C, 4 times C. ஸோ ரிப்பீட்டட் டேட்டா ஷார்ட் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ரன்ல என்கோடிங். அது ஹஃப்மேன் கோடிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டேட்டா செட்ஸ்லேயே பிரிச்சிருக்கோம். அது ஹஃப்மேன் என்கோடிங் ஒரு லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அல்காரிதம். இது ஃப்ரீக்வன்ஸாக யூஸ் ஆகிற லெட்டர்ஸ்க்கு ஷார்ட் கோட் அசைன் பண்ணும். அது ரேர்லி யூஸ் ஆகிற லெட்டர்ஸ்க்கு லாங் கோட் அசைன் பண்ணும். எக்ஸாம்பிள், ரொம்ப வரும்னா அதுக்கு ஷார்ட் கோட் 0, இசட் ரொம்ப ரேராக வருமா லாங் கோட் 1101. ஸோ ஓவரால் மெசேஜ் லென்த்து குறைஞ்சிடும், சைஸு ஸ்மால் ஆகிடும். அது என்னென்னா சிம்பிளாக டிஃபைனாக ஹஃப்மேன் கோடிங் இஸ் லாஸ்லெஸ் டேட்டா கம்ப்ரெஷன் அல்காரிதம் யூஸ்டு ரெடியூஸ் சைஸ் ஆஃப் டேட்டா வித்தவுட் லாஸ். மீன்ஸ் அதே தான் முதல்ல பார்த்தது, அதே தான் அதோட ஒரு டெக்னிக்கான அல்காரிதம் தான் ஹஃப்மேன் கோடிங். அடுத்து அதுலேயே ஒன்று பார்த்தா லிம்பல் ஜிவ் கம்ப்ரெஷன் ஒர்க்ஸ் 2 மெயின் பேசஸ். அதாவது 2 மெயின் பேசஸ் இதில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து டிக்ஷனரி பில்ட், இன்னொன்று கம்ப்ரெஷன் பேஸ். டிக்ஷனரி பில்ட்னா டேட்டா இஸ் ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுவாங்க வித் யூனிக் இண்டெக்ஸ். அதாவது யூனிக் இண்டெக்ஸ் வச்சு டிக்ஷனரியாக ஸ்டோர் பண்ணுறது. கம்ப்ரெஷன் பேஸ்னா ரிப்பீட்டட் சப்ஸ்ட்ரிங்ஸை டிக்ஷனரி இண்டெக்ஸ் நம்பரில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா adding the dictionary, replace the substring with index, encoding output, dictionary index, last character. இதெல்லாம் வச்சு இந்த ஜிவ் கோடிங் கம்ப்ரெஷன் நம்ம மோஸ்ட்டாக வந்து ஹஃப்மேனாக அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது ப்ளஸ் வந்து அடுத்தது இது சும்மா அவங்களுக்காக ஒரு லிம்பஸ் கம்ப்ரெஷன் பற்றி ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கு, வேணும்னா பார்த்துக்கலாம். அடுத்தது லாசி கம்ப்ரெஷனில் ஒரு போர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து பர்மனெண்ட்லி ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது மோஸ்ட்லி ஹியூமன் ஐ ஏருக்கு புரியுத மாதிரி புரியாத டேட்டா, அதாவது லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஃபோட்டோஸ் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த பிக்சலெல்லாம் உடஞ்சி கொஞ்சம் விளாட்றான மாதிரி தெரியும். அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார்மேட்ஸ் வந்து MP3 ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஜேபேஜ் அதாவது இமேஜு, எம்பேஜ் அதாவது வீடியோ எல்லாமே வந்து இது ரிவேர்சபிள் இல்லை, பட் ஃபைல் சைஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஆன்லைன் மீடியாவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்தது தான் ஜேபேஜ் என்கோடிங்னா கம்ப்ரெஸ் பண்ண, அதாவது இமேஜ் கம்ப்ரெஸ் பண்ண யூஸ் ஆகிற ஒரு மெத்தடு. மெயின் ஐடியா இமேஜ் சைஸை ரெடியூஸ் பண்ண பட் விசிபிள் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஸ்டெப்ஸ். இமேஜை ஸ்மாலாக 8x8, அதாவது இந்த டயக்ராமில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிற ஒரு இமேஜை வந்து 8x8 கிளாஸ் ஸ்பெஷல் பிளாக்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஈச் பிளாக்ஸ் ப்ராசஸ் பண்ணி ரிலேட்டட் டேட்டா எழுதி பண்ணுவாங்க. அதாவது சேமாக இருக்கிற டேட்டா லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து டேட்டா லாஸ் இருக்கும், பட் கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டாக வராது. அடுத்து ஜேபேஜ் கோடிங்னா டிசிடி மீன்ஸ் டிஸ்டிங்க்ட் பர்சன் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதாவது ஜேபேஜ் கோடிங்னா டிஸ்டிங்க்ட் பர்சன் ட்ரான்ஸ்ஃபார்ம், பிசிடி மீன்ஸ் டிஸ்டிங்க்ட் பர்சன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது ஜேபேஜ் கம்ப்ரெஷனோட இம்பார்ட்டன்ட் பார்ட். அதாவது அதில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 8x8 பிக்சல்லாம்
பிளாக்காக 64 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரிடண்டன்சி ஐடென்டி ஆகும். ஈஸிலி மெயின்டைன் பண்ணும் பிக்சல் ரிலேஷன்ஷிப் பை ரீடிங் அண்ட் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி பார்த்தது லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். இது வந்து ஜேபேஜ் என்கோடிங். ஜேபேஜுங்கிறது இமேஜுக்காக. அடுத்து நான் பார்க்க போகிறது ஜேபேஜ் என்கோடிங். இதில் ஜேபேஜ் என்கோடிங் போட்டுட்டு ஸோ அதாவது கொடுத்துருக்கிறத 8x8 டெலிட் பண்ணுவாங்க. அது வந்து 16 வேல்யூஸாக மாறும். அதை வந்து சேமாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கான அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவாங்க. அடுத்தது என்னன்னா குவான்டைசேஷன் அண்ட் கம்ப்ரஷன். குவான்டைசேஷன்னா டிசிடி ரிசல்ட் வேல்யூஸை டிக்ஸாக ஃபிட் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது குவாலிட்டி அட்ஜஸ்ட் த வேல்யூ ஃபிட் த ரெக்கவர்டு நம்பர்ஸ் ஆஃப் பிட்ஸ் ஃபார் என்கோடிங் த டேபிள் இஸ் கிரியேட்டட். அதாவது எக்ஸல் ரிமூவ் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் புட்ஸை ரெடியூஸ் பண்ணும். கம்ப்ரஷன் இதுதான் குவான்டைசேஷன். கம்ப்ரஷன்னா டேபிளில் ரெடண்டன்ட் ஜீரோஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. டயகனல் ஆர் ஜிக்ஜாக் பேட்டர்னில் ரீட் பண்ணும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஜாகாக ரிமூவ் பண்ணும். ஜீரோ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது எம்பேஜ் என்கோடிங். எம்பேஜ் என்கோடிங்னா இதை வந்து வீடியோ கம்ப்ரஷனில் நம்ம வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 2 GB கிடைக்கும். ஆன்லைனில் போயிட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டா அது ஒரு 500 MB 200 MB வரும். ஸோ அதோட வீடியோ குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். அதுதான் எம்பேஜ் என்கோடிங். எம்பேஜ் என்கோடிங்னு ஒன்றும் இல்லை. எம்பேஜ் என்கோடிங் இஸ் வீடியோ கம்ப்ரஸர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் வீடியோ ஃப்ரேம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சைஸ் பெருசாகும். ஸோ எம்பேஜ் வந்து ஃப்ரேம் டிஃபரன்ஷியல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். முதல் 3 ஃப்ரேம்ஸ் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து 3 ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம்ஸாக பிரித்து தான் இது வந்து இப்போ அதுதான் டயக்ராமை நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். எதுனா ஐ ஃப்ரேம்னா இண்டிபெண்ட் ஃப்ரேம் ஃபுல் இமேஜ் மாதிரி. பி ஃப்ரேம்னா ப்ரெடிக்டட் ஃப்ரேம் ப்ரீவியஸ் ஃப்ரேம் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும். வி ஃப்ரேம்னா பை டைரக்ஷனல் ஃப்ரேம் போத் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃப்ரேமை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணும். இதனால் ஸ்டோரேஜ் அண்ட் பேண்ட்வித் சேவ் ஆகும். பட் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது ஆடியோ கம்ப்ரஷன். ஆடியோ கம்ப்ரஷனில் 2 டைப் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் கம்ப்ரஷன், இன்னொன்று வந்து ஆடியோ கம்ப்ரஷன், ஆடியோ டேட்டா கம்ப்ரஷன். இப்போ டைனமிக் ரேஞ்ச் கம்ப்ரஷன்னா லவுட் அண்ட் சாஃப்ட் வாய்ஸ் வால்யூம் பேலன்ஸ் பண்ண. ஆடியோ டேட்டா கம்ப்ரஷன் ஃபுல் சைஸ் ரெடியூஸ் பண்ண, அன்வான்ட் டேட்டா ரிமூவ் பண்ண. அதாவது அந்த நாய்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கரெக்டான ஆடியோ கொடுக்கும். எந்த ஒரு இதுவுமே கம்ப்ரஸ் பண்ணுறப்ப அதை என்கோட் பண்ணுறப்ப தான் அதோட டேட்டா என்கோட் பண்ணுறப்ப தான் டேட்டா ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை டீகோட் பண்ணி அதே டேட்டாவை நமக்கு பண்ணுறாங்க. அடுத்து அதே தான் இப்போ என்கோடிங். அதாவது 2 மெயின் என்கோடிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ் என்கோடிங், இன்னொன்று பெர்செப்சுவல் என்கோடிங். ப்ரெடிக்டிவ் என்கோடிங்னா ஃபுல் சாம்பிள் ஸ்டோர் பண்ணினா சாம்பிள் டிஃப்ரென்ஸ் மட்டும் என்கோட் பண்ணும். அதாவது டெய்லர்ஸ்னால் ஃபுல் சாம்பிள் ஸ்டோர் பண்ணாமல் சாம்பிள் டிஃப்ரென்ஸை மட்டும் என்கோட் பண்ணும் ஃபுல்லாக. அதாவது என்னென்னா திஸ் மெத்தட் இஸ் ஒன்லி என்கோட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ் நாட் என்டையர் சாம்பிள் வேல்யூஸ். அதாவது டிஃப்ரெண்ட்டாக எது இருக்கோ அதை மட்டும். எக்ஸாம்பிளுக்கு வந்து GSM 13 kbps, அதாவது நம்ம கேபிபிஎஸ்ங்கிறது ஆடியோட இது தெரியும். G70 8 kbps அந்த மாதிரி லைட்டாக சின்னதாக இது பண்ணும். PV6 CD குவாலிட்டி ஆடியோ, அதாவது கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஷ்டம். ஸோ MP3 மெத்தடில் ஹியூமன் கேட்க முடியாத சவுண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ சைஸ் குறைஞ்சிடும். பட் சவுண்ட் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அதே குவாலிட்டியாக எடிட்டிங் கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் லாஸ்ட்டாக சம்மரியில் என்ன சொல்கிறாங்க, லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், லாசி கம்ப்ரெஷன்லேருந்து லாஸஸில் டேட்டா லாஸ் இல்லை. எக்ஸாம்பிள் அதை பார்த்த மாதிரி RLE, அதுக்கப்புறம் ஹஃப்மேனு, LZ, யூசர் டு டெக்ஸ்ட் அண்டு டாக்குமெண்ட்ஸு. அடுத்து லாசி கம்ப்ரெஷனா கொஞ்சம் டேட்டா லாஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஜேபேஜ்னா இமேஜ், MP3 ஆடியோ, என்பேஜ்னா வீடியோ, யூஸ்வலி இமேஜ் ஆடியோ வீடியோ. கம்ப்ரெஷன் மெயின்னா டேட்டா ஸ்மால் சைஸில் ஸ்டோர் அண்ட் சென்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.